இன்னைக்கு தேதிக்கு நீங்க தான் சூப்பர் ஸ்டார். டயலாக் இந்த படத்துலையா? அந்த கேரக்டருக்கான ஒரு டயலாக். கண்டிப்பாண்ணா. ஸோ அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். கண்டிப்பா. யார் சூப்பர் ஸ்டார்? சூப்பர் ஸ்டார்ன்றது இல்லை, அது அந்த கேரக்டருக்கான ஒரு விஷயமா அந்த நேரத்தில் ஒரு கேரக்டர் சொல்லும். ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. பொங்கல் அன்னைக்கு அதுதானே ஒரு செலிப்ரேஷனு. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு நம்ம படம் வருதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா போன பொங்கல் மிஷன் சாப்டர் 1 பெரிய வரவேற்பு கிடைச்சிது. ஸோ இந்த பொங்கல் அதுவும் பாலா சாரோட படம், ஸோ ரெட்டிப்பு சந்தோஷம். கண்டிப்பாண்ணா. 95 95லேருந்து 2024 ஆல்மோஸ்ட் 29 வருஷம். 28 29 96 95 ஓகே 95 இருந்ததுண்ணா. அது ஒரு டப்டு மூவி நினைக்கிறேன். இல்லை சரி, ரிலீஸ் 96 நினைக்கிறேன். ஓகே சொல்லுங்க. 29 வருஷம் ஷார்ட்டாக சொல்லிடுறோம். இதில் நீங்கள் சந்திக்காத பிரச்சனைகள், கோபம், சண்டை, துரோகம் என்னென்னமோ இருந்திருக்கும். இதெல்லாம் கடந்து தான் வந்திருப்பீங்க. இப்படி திரும்பி பார்க்கும்போது எப்படின்னா ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, எல்லார் வாழ்க்கையிலுமே நிறைய விஷயங்களை கடந்து தான் வரணும். ஸோ எல்லாம் ஒரு அனுபவம். ஒரு மனிதராக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம், தவறுகள் செய்கிறோம், அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கையே ஒரு நல்ல அனுபவம். அதை நம்ம அதில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ இந்த நாட்கள் ஒரு நடிகனாக எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துச்சு. எஸ், அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரகிள் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. ஸ்ட்ரகிள்ஸ் வேர் தேர். பட் அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம திருப்பி வரோன்றது தான் முக்கியம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய நல்ல மனிதர்களும் சந்தித்தேன். வெரி எனக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரியும் ஒரு உறுதுணையாக இருந்த மாதிரியும் நிறைய மனிதர்கள், நிறைய டைரக்டர்ஸ் இந்த காலகட்டத்தில். அதே சமயத்தில் நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பல துரோகங்கள் எல்லாமே இருக்கும். பட் அது எல்லாத்தையும் நம்ம கடந்து பாசிட்டிவாக நம்ம பார்க்க வேண்டியதுதான் நம்மளோட வேலை. ஸோ இன்னைக்கு ஐ திங்க் அது எல்லாமே எனக்கு இன்னைக்கு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் எந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கேன், எங்கே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் இத்தனை வருஷம் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த அனுபவம்.